எச்சரிப்பின் சத்தத்தை காவற்காரன் கொடுத்து அப்படிப்பட்ட அழிவிலே ஜனங்கள் அழிந்து போனால் அந்த இரத்த பழி அவர்கள் மேலேயே இருக்கும். But if this person who is receiving the warning from God and blows the trumpet and warns the people about this destruction, but people are not caring about it, this blood shall come upon that own people. தேவஜனமே, Children of God. எரேமியா 13:15 இப்படியாய் சொல்லுகிறது. Jeremiah chapter 13 verse 15 says, நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், hear and give ear, மேட்டிமையா இராதீர்கள், be not proud, கர்த்தர் விளம்பினார். for the Lord has spoken. கர்த்தர் ஏறக்குறைய 2021 இதை விளம்பி விட்டார். இது யாவே எழுப்புதல் ஊழியர் என்கிற யூடியூப் சேனலிலே பதிவிட பல தீர்க்க தரிசனங்கள் இதை சார்ந்து இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி தொகுப்புல என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாம் அப்படியே யாவே எழுப்புதல் யூடியூப் சேனல்ல இவங்களாவது விவரித்து சொல்லியிருக்கிறாங்க. நான் முதல் பதிவுல செய்தி வாசிப்பது போல அநேக தீர்க்க தரிசனங்கள் தேவன் சொல்லியிருந்தபடியினால் ஒவ்வொன்றின் அதாவது தேதி வாரியாக இதை சொன்னாங்க அப்படின்னு பதிவு கொடுக்கப்படாத தீர்க்க தரிசனங்கள் உண்டு. சபைகளை குறித்து ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் பதிவு கொடுக்கப்படாதது இருக்கிறது. ஊழியர்களை குறித்து தேவன் சொன்ன பதிவுகள் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறோம். ஆனா அதை யூடியூப் சேனல்ல என்ன செய்யல, போஸ்ட் பண்ணல. God has started speaking about all this from the year 2021, and it has been prophesied, given as a warning message from the year 2021 in the Yahweh Revival Ministries YouTube channel, and it has been getting fulfilled. But even then, God has prophesied about the churches, about the servants of God, many more prophecies, but we have recorded about this, but we have not posted and uploaded this in our YouTube channel. இங்க இந்த பகுதியை அந்த செய்தி தொகுப்பிலே நீங்க கேட்கலாம், இந்த செய்தியிலையும் பார்க்கலாம். அதனால தேவ பிள்ளையை வரக்கூடிய அழிவுக்கு தப்பித்து கொள்ளும்படியாக தேவன் தம்முடைய சபைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாங்க. அதனால தேவ பிள்ளையே நாம் விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். வரக்கூடிய அழிவுக்கு தப்பித்து கொள்ள நாம் எல்லாம் தேவ சமூகத்தில் இரக்கம் கேட்டு ஜெபிப்போம். இதற்கு அதாவது குறித்த காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதாவது நோவா காலத்தில் நடந்தது போலவே நம்ம கேலி பண்ணுறவர்களாக, தமாஸ் பண்ணுறவர்களாக, எள்ளி நகையாடுகிறவர்களாக, அற்பமாக எண்ணுகிறவர்களாக, இதை என்னை அற்பமாக எண்ணவில்லை, என்னை எள்ளி நகையாடவில்லை, என்னைய நீங்கள் தமாஸ் பண்ணலை, இதை பரலோகத்திலிருந்து சொன்ன பரிசுத்த ஆவியானவரை, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் இதை அற்பமாய் எண்ணுகிறோம் என்றால், நீங்கள் என்னை அல்ல தேவனை. நான் இதில் சொல்லி பேரு புகழ் பணம் சம்பாதிக்க என்னை இங்கே கூட்டிட்டு வரல. என்னை அழைத்து வந்தது ஒரே நோக்கம், எழுப்புதல் என்கிற ஒரு சத்தத்தை கொடுத்து, ஆமா இந்திய தேசத்திலே அழிவு வராதபடிக்கு ஜெபி, இந்திய தேசத்துடைய எழுப்புதலுக்காக ஜெபி. இன்றைக்கு 145 கோடி ஜனங்களுக்காக மாத்திரம் நான் ஜெபிப்பதல்ல. ஏறக்குறைய உலகத்தில் 250 நாடுகள், சில தீவுகள் இருக்கிறது. 800 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆமா, 800 கோடி ஜனங்களுக்காக இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நான் என் மனைவி என் பிள்ளைகள் என்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள எல்லாரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள், எல்லா ஜீவனும் தேவனுடைய அதாவது தேவன் படைத்த படைப்புகள் உள்ளவர்கள். அதனால ஒவ்வொருவருக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பரலோகம் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதற்காக ஜெபிப்பதற்குத்தான் தேவன் என்னை அடியோனை அழைத்து வந்தார். These messages have been already prophesied by God the Heavenly Father, and I have given this as a warning message in the Yahweh Revival Ministries YouTube channel. But now this world people, that is the World Meteorological Organization, they have given this as a news to the people as a warning message, that is the climate disaster, the emergency message to the whole world. But this has been given as a warning message by Heavenly Father. The Holy Spirit has given this message to me, has revealed it to me, as God the Father gave the warning sign to Noah about the condemnation of the whole world. God has also prophesied to me about this destruction that will come upon the whole world. I have revealed this
this prophecy to the people of this nation, the whole world, only to pray. I want you to pray to escape from the destruction, but not for name, not for fame, not to earn money. I have been chosen by God by telling the only word revival, and God asked me to pray for the nation's revival. I am not praying only for the 145 crore people, but there are nearly 250 countries all over the world, and there are some islands also, and 800 crore people in the whole world. All of us are God's creation. We belong to one family, and we are the children of one mother. We are called to get ourselves sanctified and reach heaven. I want all the people to be led to the heaven. That is the only goal of my ministry. So I request all of you to listen to this message and pray, and also escape from the destruction, and we have to pray for the revival of the whole nation. தேவ பிள்ளையே, Children of God, எபிரேயர் 4:1-2-3 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrews chapter 4 verses 1, 2 and 3. இப்போது அறிவிக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட நாம் விசுவாசம் இல்லாதவர்களாய் நாம் கேட்டிருப்போமேயானால் இது நமக்கு பிரயோஜனமாய் இருக்காது. Hebrews chapter 4 verses 1 to 4. Therefore, while the promise of entering the rest still stands, lest not of you should seem to have failed to reach it, for good news came to us just to them, but the message they heard did not benefit them, because they were not united by faith with those who listened. நாம் விசுவாசித்து நாம் விழித்திருந்து ஜெபித்திருப்போமேயானால் வரக்கூடிய அழிவுக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம். We must have faith, and we must be awake, and we must be united in prayer. If we do so, we can escape the destruction. நீங்க அந்த செய்தி தொகுப்பு யூடியூப்ல இருக்கு, அதையும் பாருங்க. யாவே எழுப்புதல் ஊழியங்கிற யூடியூப் சேனல்ல இன்னைக்கு பதிவிடப்பட்டிருக்கிறதையும் பாருங்க. எவ்வளவோ பதிவுகள் அதாவது போஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது. அதை வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் அதையும் அந்த யூடியூப் சேனலை போஸ்ட் பண்ண கர்த்தர் கிருபை செய்வாராக. You listen to this message what I am giving, and also go watch the prophecy message which has been uploaded in the Yahweh Revival Ministries YouTube channel, and whatever message we are attaching with this also you listen carefully. And there are so many warning messages which have been recorded and kept aside without being posted, and if God willing in the future days I will post all that in the YouTube channel so that you can watch and keep praying, and we can escape the destruction. கேட்ட ஒவ்வொருவரை தேவன் தாமே பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. Whoever listen to this, let God Father protect you and bless you. Amen. Amen.